திருமாவளவன் வந்து தென்னிந்தியாவில் பாஜக காலன்ற முறையில் அவர்களுடைய ஜம்பம் எப்பவும் படிக்காது. தென்னிந்தியாவில் பிஜேபி எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுட்டு இருக்காரான்னு தெரியல. ஆந்திராவில் இருந்து எங்களுக்கு கூட்டணி அரசாங்கம் அமைச்சிருக்கோம். தெலுங்கானாவில் அதிகமான எம்பிக்கள் வந்திருக்காங்க. கேரளத்தில் முதன்முறையாக மக்கள் பிரதிநிதியாக ஒரு எம்பி வந்து பிஜேபிக்கு வந்திருக்காரு. அங்க இருக்கிற ஆளும் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிடைக்காத ஒரு பெருமை பிஜேபி கிடைச்சிருக்கு. அப்ப இதெல்லாம் தென் மாநிலம் இல்லையா? தமிழ்நாட்டில் இன்றைக்கு எத்தனை இடங்களில் பிஜேபி 2வது இடத்துல வந்திருக்கு? இன்றைக்கு எங்களோட வாக்கு சதவீதம் எவ்வளவு உயர்ந்திருக்கு? இன்று மக்களால் விரும்பக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த 10 வருட கால ஆட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்போது கிடைத்திருக்கக்கூடிய நிர்வாகிகள், மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் உட்பட அத்தனை பேரும் இங்க ஒரு புதிதாக ஒரு இளைஞர் பட்டாளம் இங்க வந்து ஒரு தலைவர்களாக கிடைச்சிருக்காங்க. அதனால் இன்று தென்னிந்தியாவில் ஏற்கனவே நாங்கள் காலை பதித்து விட்டோம். அதனால் புதிதாக பதிக்கிறதுக்கு ஒன்றும் உங்ககிட்ட பர்மிஷன் வேண்டியதில்லை. தமிழகத்திலும் எங்களுடைய கால்கள் ஆழமாக இங்கு பதிந்திருக்கிறது. எங்களோட வளர்ச்சியை நீங்க பார்க்க தான் போறீங்க. அதே போல செல்வம் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியா கூட்டணி 40க்கு 40 வெற்றி பெற்று ஆச்சரியமா பார்க்குது. இந்தியா கூட்டணியிலே 40க்கு 40 வெற்றி பெற்றது ஆச்சரியமா பார்க்குறாங்க. என்ன, இதுக்கு முன்னால கூட தான் அந்த மாதிரி கூட்டணி வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இது இன்னும் முதல் தடவையாது. அதனால நீங்க வெற்றி பெற்றிருக்கீங்க, ஆட்சி எங்க கிட்ட இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் மத்தியிலே 3வது முறையாக எங்களிடம் ஆட்சி பொறுப்பை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதே போல முதல்வர் பேசும்போது மோடி அரசு வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரோட ஆதரவோட தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்க கூட கூட்டணியில் இருந்தவங்க எத்தனை நாளைக்கு உங்களோட சட்டசபை தேர்தல் வரைக்கும் இருக்காங்கிறதையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்குறோம். எல்லா கூட்டணி கட்சியோட இணைந்து திரு நிதிஷ்குமார் அவர்கள் 7ஆம் தேதி பார்லிமெண்ட் சென்ட்ரல் ஹாலில் என்ன பேசுறாரு, திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன பேசுறாரு, இவ்வளவு ஒரு திறமையான பிரதமர் அவருடைய தலைமையின் கீழ் பணியாற்றுவதற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கோம்னு 2 தலைவரும் பேசுறாங்க. அதனால எங்களோட கூட்டணியில எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்த முடியும்னு யாரும் நினைக்க முடியாது. எல்லாரும் அத்தனை கூட்டணி கட்சிகளும் பிரதமர் மோடி அவர்கள் மீது மிக பிரம்மாண்டமான ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க, எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க. எங்களோட 5 வருஷ காலம் எந்த சிக்கல் இல்லாமல் நல்லபடியா போகும். நாங்க எந்த பத்திரிகையாளரை வச்சு, எந்த இடைத்தரகரை வச்சுட்டு, புரோக்கரை வச்சுட்டு மந்திரி சபையை அமைக்கல அவங்கள மாதிரி. பாலகிருஷ்ணன் என்ன சொல்றாரு, 40 தொகுதி கிடைத்து விட்டது, நாடு விரைவில் கிடைக்கும் அப்படின்னு. தேசிய கட்சியாக இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு எத்தனை எம்பி வச்சிருக்காங்க? தமிழ்நாட்டில் ஏதோ கூட்டணி தயவில் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு மேடையில் இடம் கிடைச்சிருக்கு. மேற்கு வங்காளத்தில் ஒரு காலத்தில் ஆட்சியில் இருந்தவங்க, கேரளாவில் ஆட்சியில் இப்போ இருக்கக்கூடிய அரசு எத்தனை மக்கள் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? நாங்கள் இன்னைக்கு தனிப்பெரும் கட்சியாக இந்தியாவில் உருவாகியிருக்கோம். இந்த ஆட்சியை நாங்கள் அமைச்சிருக்கோம். அதனால எங்களை பார்த்து கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மாதிரி விமர்சனத்தெல்லாம் வைக்க வேண்டாம். என்னங்க, மைனாரிட்டி பாஜக ஆட்சி சீக்கிரம் அடங்கி விடுவார்கள் சொல்லி விமர்சனம். 5 வருஷம் அவர் பார்க்க தானே போறாரு. அவர் நல்ல 5 வருஷத்தையும் அவர் முழுமையை எப்படியெல்லாம் நாங்கள் சிறப்பான திட்டத்தை நடத்துறோங்கிறத அவர் பார்க்கணும். பாஜக மூத்த தலைவரை தமிழ் தலைவர்களை பாஜக சோசியல் மீடியாவாகட்டும் அவங்க திருச்சூர் பார்க்க முடியாது, அவங்களே வருத்தம் தெரிவிச்சிருந்த மாதிரி பேசியிருந்தாங்க. இது ஏற்கனவே வந்து இதுக்கான பதிலை வந்து சொல்லியாச்சு. இதில் திருப்பி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. தலைவர்களுக்குள்ள பிரச்சனை இல்லை, கட்சிக்குள்ள பிரச்சனை, திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒத்துழைப்பு இல்லை அவர் வந்து மற்றவங்களை ஏதாவது விதவிதமாக கதையாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கதைகளுக்கெல்லாம் வந்து எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் நிச்சயமாக ஒருபோதும் நம்புவதில்லை. இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள்லாம் தாண்டி ஒரு குடும்பம், ஒரு நபர் என்கின்ற விஷயத்தையே நாங்கள் வந்து இல்லாமல் ஜனநாயக ரீதியாக ஒரு கட்சி, அதுவும் இன்னைக்கு அகில இந்திய அளவில் ஒரு குடும்பம், ஒரு தலைவர் இல்லாம ஜனநாயக ரீதியா இருக்கிற ஒரே கட்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். அது ஏற்கனவே வந்து நாங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்து எங்களோட தலைவரும் சொல்லியிருக்காங்க. நேற்று வந்து வேட்பாளரும் எங்களோட மாநில தலைவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிருக்காங்க. நாங்க இதுல நிக்கிறோங்க. இந்த தேர்தலில் நாங்க ஜெயிக்கிறதுக்காக வேலை பண்ண போறோங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.